Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. So in this class, I'm going to discuss about the most important and very easiest topic from inorganic chemistry, that is called periodic properties. Okay, so periodic properties வந்து நான் ஃபர்ஸ்ட் inorganic chemistry டீச் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம அந்த inorganic series, பட் அப்போ டீச் பண்ணல. பட் இப்போ டீச் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஒய் பிகாஸ் அக்கார்டிங் டு அவர் சிஎஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே, சிஎஸ்ஆர் நெட் அண்ட் கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இட்ஸ் நாட் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, பட் டெஃபினட்டாக இதில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மார்க்கில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் அ கொஷின் 4 மார்க் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு மினிமம் 2 to 4 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு டாபிக்ஸில் இருந்து. பட் நம்மளோட கிளாஸஸில் நம்ம நாட் ஓன்லி நெட் அண்ட் கேட், ஆல்சோ பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் செட் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்சோ நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆல்சோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் வெரிஃபை பண்ணும்போது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் இந்த 2 டாப்பிக்கும் ரொம்ப வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதிலிருந்து அதிகமான கான்செப்ட் வந்து கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லேருந்து. தட்ஸ் வை ஐ டிசைட் டு மேக் அ வீடியோ ஃபார் திஸ் டாபிக். Okay, so let's start the session. So periodic properties, by the way, this is the first video from this series, so this is an introduction about periodic properties. Okay, so already periodic properties அப்படின்றது நம்ம from our 11th and 12th இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டெஃபினட்டாக வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னும் போது நம்ம அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் அண்ட் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, மெட்டாலிக் கேரக்டர், ஸோ இது மாதிரி அந்த பீரியாடிக் டேபிளை பற்றி நம்ம ஃபுல்லாக படிப்போம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். Okay, introduction. The term periodicity in properties in the classification of elements means that same properties of an element reappear at definite intervals, okay, when the element are arranged in the order of their increasing atomic order. Okay, so same intervals la repeat ஆகும் same character. Okay, for example நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது சேம் கேரக்டர் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து அண்ட் ஒரே குரூப்பில் இருக்கவங்களுக்கும் சம்டைம்ஸ் ஒரே பீரியடில் இருக்கவங்களுக்கும் குரூப்ஸ் கேரக்டர் வந்து சம்டைம்ஸ் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தீஸ் இன்டர்வல்ஸ் ஆர் 2, 8, 8 அண்ட் 18, 18 அண்ட் 32. ஸோ இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கேரக்டர் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த பீரியாடிசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் டியூ டு த repetition of similar electronic configuration of their atoms in the outermost orbital or shell. ஓகே, ஸோ சேம் கேரக்டர் ஒரு குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், டோட்டலாக 18 குரூப் அண்ட் 7 பீரியட்ஸ் இருக்குது பீரியாடிக் டேபிளில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்ஸ்க்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NS1 அப்படின்றது குரூப் 1க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே வந்து குரூப் 18 பார்த்திங்க அப்படின்னா NS2, NP6, ஓகே, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் த அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து அவங்களோட கேரக்டர் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை என்னென்ன கேரக்டர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் செகண்ட் அயானிக் ரேடியஸ், தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி, ஃபோர்த் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to discuss about atomic radius. Okay, see atomic radius or atomic radii. Okay, it is usually defined as the distance between the nucleus and the outermost shell where electron or electrons are present. Okay, so இந்த atomic radius அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஆட்டத்தோட சென்டர் பார்ட் என்ன சொல்லுவோம், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டத்தோட சென்டர் பார்ட்டுக்கும் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் திஸ் இஸ் அன் ஆட்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சென்டர் ஆஃப் ஆட்டம் நியூக்ளியஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இதில் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சென்டர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் இந்த பீரியாடிக் ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து டாப் டு டவுன் வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் வந்து
when you are moving left to right போகும்போது atomic radius decrease ஆகுது அப்படினா due to the presence of effective nuclear charge. Okay, effective nuclear charge increase ஆகும்போது atomic radius வந்து decrease ஆகும். effective nuclear charge ன்றது வேற எதுவும் கிடையாது. The nucleus, we know very well, the charge of the nucleus is positive. ஓகே, ஏன்னா நியூக்ளியஸில் யார் இருப்பா, நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான். அதே வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஓகே, வென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்ன்ற இதோட சார்ஜ் பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இட் அட்ராக்ட் த எலக்ட்ரான். ஓகே, அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். வென் இது அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட்டில் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும்போது இதோட ரேடியஸ் வந்து கம்மி ஆகிடும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து இவ்வளோ தூரம், ஸோ த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதனால் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ தட் த அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அதே வந்து டாப் டு டவுன் வரும்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், ஓகே ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1s இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2s, அதுக்கடுத்து 3s, அது 4s. ஓகே, ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ due to the reason the atomic radius also increases. okay, so இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக். as a chemistry students we know very well this concept. okay, next third, there are three types of atomic radius இருக்கு. one is covalent radius, second is a crystal radius, and third one is a van der Waals radius. okay, we will discuss one by one. Next we are going to discuss about the first type. Okay, that is called a covalent radius. It is defined as half of the distance between the two nuclei of a two like atoms bonded together by a single covalent bond. Okay, so two atoms வந்து combined together by a single, they made a single covalent bond. Okay, what do you mean by covalent bond? Okay, so ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து தே ஷேர் த எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவலி. ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அவங்களோட ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து அவங்களோட எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலாக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தே கிரியேட் அ கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ கன்சிடர் ஏ ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூல். ஓகே, ஸோ கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது தேர் ஆர் டூ டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் அ ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூல். ஃபர்ஸ்ட் கன்சிடரிங் ஏ ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூல், தட் இஸ் A2. நவ் ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூலுக்கு ரேடியஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஹியர் we are going to take an example Cl2, Br2, I2. so these are the homonuclear diatomic molecule. ஹோமோன்றது சேம், நியூக்ளியர்ன்றது two atoms. ஓகே, diatomic molecule. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோநியூக்ளியர்ன்றது ரெண்டுமே சேம். ஓகே, ஸோ இது ஒரு A அண்ட் இது ஆல்சோ another A. ஓகே, both are same type of atoms. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அட்டாமிக் ரேடியஸ்ன்றது இங்கேருந்து. ஓகே, ஸோ ஃப்ரம் சென்டர் ஆஃப் ஆட்டத்திலிருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் RA. ஓகே, ரேடியஸ் ஆஃப் A அண்டு இது வந்து R டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ R டேஷ் அண்ட் இதேமாதிரி இது A டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட சென்டர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரு எலக்ட்ரானுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லுவோம், R டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, விச் மீன்ஸ் ரேடியஸ். ஓகே, இப்போ டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னா இந்த ரெண்டு மாலிகூல்ஸ், ஓகே ரெண்டு மாலிகூல்ஸ் பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட சென்டர்லேருந்து இந்த ஆட்டத்தோட சென்டருக்கு உண்டான டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டயாமீட்டர் AA இஸ் ஈக்குவல் டு RA ப்ளஸ் RA. ஓகே, ரெண்டுமே சேம் தான், ஸோ அதனால் அப்படி எடுத்துருக்கோம். RA ப்ளஸ் RA ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2RA அப்படின்னு கிடைக்கும். ஸோ we need a radius of A. ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா RA ஈக்குவல் டு, ஸோ 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா DAA டிவைடட் பை 2. ஸோ அப்போ கொஸ்டினில் நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருந்தா ஸோ RA ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, வேர் RA is a radius of an atom and DAA is a diameter of homodiatomic molecule. Next we are going to discuss about heteronuclear diatomic molecule. In a heterodiatomic molecule, that is AB, both are different. Okay, so DAA, that is diameter of A and B. Okay, இது ரெண்டும் சேர்ந்த மாலிகுலோட diameter equal to RA plus RB, அதாவது radius of A and radius of B. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, ஏன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஸோ அப்போது இவங்களோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நியர்லி சேம் ஆர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டம்ஸ். ஓகே, ரெண்டு ஆட்டம்ஸ் A அண்ட் B இவங்க ரெண்டு பேரோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி சேமாக இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நியர்லி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி we can identify the diameter of radius. Okay, sorry, diameter of molecule. Okay, if the covalent bond is formed between two elements of a different electronegativity, then we have to use the following relation. ஓகேவா, ஸோ இப்போது இதுவும் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல் நம்ம எடுத்து
இப்போ A and B ரெண்டு பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா we have to use this formula. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ DAB, ஓகே, ஸோ இட் இஸ் அ டயாமீட்டர் ஆஃப் AB ஈக்குவல் டு RA ப்ளஸ் RB மைனஸ் 0.09 into XA minus XB. Okay, so this is a formula for heteronuclear diatomic molecule which have highest electronegativity difference. Okay, so where XA and XB are electronegativity of A and electronegativity of B respectively. And always keep in your mind the covalent radius is smaller than the actual radius. Okay, so actual radius என்றது அந்த மாலிகுலோட original radius. Okay, so covalent radius என்றது actual radius ஓட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, now I'm going to work out two problems related to the concept. Okay, so first question பாருங்க, the value of CCl bond distance as found experimentally is 1.98 Armstrong. The value, அதாவது the radius, okay, the radius of Cl is, ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல் தான் எடுத்துருக்காங்க, தட் இஸ் Cl2 மாலிகுல். இப்போ இந்த Cl2 மாலிகுலில் ஒரு Clோட ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 1.98 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டயாமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல் இருக்குது, நம்மளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ வி ஆர் யூசிங் DAA is equal to RA plus RB. Okay, RA again. So 2RA அப்படின்னு எடுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து RA தான் தேவை. ஸோ RA equal to DA and A divided by 2. So this is a formula. So in the formula we are going to apply the values. So value எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.98 Armstrong. So 98 Armstrong divided by 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get a value 0.9 and 9. Okay, Armstrong. So the radius of chlorine, okay, the radius of chlorine is 0.99 Armstrong. Okay, now next question, see here, second question, the experimental value of DCCl, okay, is 1.78 Armstrong or Cl is 0.99 Armstrong. Calculate the radius of கார்பன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு CClன்ற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு மாலிகுல்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.76 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ரேடியஸ் ஆஃப் Cl வந்து 0.98. அப்படின்னா RC, அதாவது கார்பனோட ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? ஸோ இட் இஸ் அ heteronuclear diatomic molecule. ஸோ we are using DCCl is equal to RC plus RCl. Okay, so here I am going to substitute the value. நம்மளுக்கு வந்து RC தான் தேவை. ஸோ RC மட்டும் இங்கே வச்சுட்டு DCCl plus minus. Okay, so minus RCl. Now we are going to substitute the form values. So 1.76 minus 0.99, இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 0.77 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். Okay, so this is a radius of carbon. RC equal to 0.77 Armstrong. Okay, so thank you so much guys. Remaining நம்ம next class discuss பண்ணலாம். Thank you.